வணக்கம். முதலமைச்சருக்கும் சரி, எல்லாத்துக்குமே என் நண்பர்களுக்கு வணக்கம். அதாவது இந்த பிரச்சனை கரிவலத்தில் ஆரம்பித்த பிரச்சனை. பேபி இன்ஸ்பெக்டர் பேபி சுஜாதா, மாணிக்கம், சக்திவேல், ஏட்டு, அதாவது கரிவலை ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ மேடமும், மகளிர் ஸ்டேஷனில் பணி செய்கிற அத்தனை பெண்களும், வேலாயுதம்பாளையம், கரூர் மாவட்டம் எல்லா ஸ்டேஷன் பெண்களும் இன்ஸ்பெக்டரும், வேலூர் நாமக்கல் மாவட்டம் வேலூர் ஸ்டேஷன் எல்லா ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டரும், ஏட்டு எஸ்ஐ மேடமும், சென்னிமலை ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ மேடம், மாணிக்கம், கனி, ஏட்டு குமார் அனைவரும் சேர்ந்து திட்டமிட்டு சதி செய்து என் மனைவி மாரியம்மா கூடயும் வாழ விடலை, தமிழையும் என் கூட வாழ விடாமல் என் வாழ்க்கை கெடுக்க சொல்லி கொடுத்தது என் வாழ்க்கை கெடுத்துருக்காங்க. தமிழுக்கு நான் புள்ள கொடுத்துருக்கேன். அவள் என் கூட வாழ வந்தாகணும்னு சொல்லி தெரிஞ்சிருந்து நான் விட மாட்டேன், சொன்ன வார்த்தை காப்பாற்றணும் தெரிஞ்சிருந்து இத்தனை வருஷமாக நீ ஏமாற்றிட்டு அடுத்தவங்க கூட வாழ சொல்லி கேஸை கொடுத்து என் வாழ்க்கை கெடுத்ததும் இல்லாமல் அடுத்தவங்க கூட வாழ சொல்லி கேஸை கொடுத்து நீ ஏன் கேஸை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி தடுக்கிற எல்லா போலீஸ் ஸ்டேஷனுமே மேலதிகாரி அருண்குமரன் மாதிரி இருக்கிற அதிகாரி, ஈரோடு மாவட்டத்துக்கு அருண்குமரன், நாமக்கல் மாவட்டம், கரூர் மாவட்டம் அனைத்து மேலதிகாரிகளும் சட்டசபையும் பப்ளிக்கையும் எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ண சொல்லி என் வாழ்க்கையவே கெடுத்து ஆளாளுக்கு ஒரு பேரை சொல்லி தப்பிச்சுக்கிட்டு இத்தனை வருஷமாக என்னை ஏமாற்றிட்டு எனக்கு உடம்பு முடியாமல் இருந்து என் ஃபோட்டோவை வச்சு மந்திரத்தை பண்ணி எம்ஜிஆர் நகருக்கு அத்தனை பேர் சேர்ந்து பொட்டச்சிங்களோ பெரியசாமி கவுண்டனை காப்பாற்றுறதுக்காக, அந்த தாயோடி மகனை காப்பாற்றுறதுக்காக என் வாழ்க்கைக்கு எடுத்துகிட்டு நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் எனக்கு வெறி பிடிக்கணும், எனக்கு என் ஃபோட்டோ வச்சு மந்திரத்தை பண்ணி நான் சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து நான் யூஸ் பண்ணுற பொருள் வரைக்கும் எல்லாத்துலேயும் மந்திரத்தை பண்ணி எல்லாமே தப்பிச்சுக்கிட்டு இருக்கிறது அத்தனை குற்றவாளிகளும். அதாவது ஒவ்வொரு வீட்டு பெண்களும் ஒவ்வொரு சட்டசபையில் இருக்க அத்தனாயிரம், ஒவ்வொரு கட்சியில் இருக்க சட்டசபையில் இருக்க அத்தனாயிரம் பேர் தலைவியமாக ஒன்றியம், நாமக்கல் மாவட்டம், கரூர் மாவட்டம், ஈரோடு மாவட்டம், கரிவலயம் அனைத்து நபர்களும் சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் தப்பிக்கிறதுக்காக ஏன் மனைவி மாரியம்மா கூடி வாழ விடலை, ரெண்டாவது மனிதாவை திருமணம் செஞ்சு தரேன்னு சொல்லி என்னை ஏமாற்றிட்டு தமிழ் அடுத்தவங்க கூட போய் வாழணும்னு சொல்லி என்னை கஷ்டத்தை மேலே கஷ்டம். ஆனால் என் மனைவி தமிழ், நான் புள்ள கொடுத்தேன், அதனால தான் என் வாழ்க்கை வாழக்கூடாதுன்னு சொல்லி கெடுத்து என் மேலே புகார் கொடுத்து இத்தனை வருஷம் என்னை கஷ்டப்படுத்திக்கலாம். கரிவலத்துலேயும் வாழவில்லை, இவ்வளவு வாழலை, கரிவலத்துலேயும் மாரியம்மா கூடி வாழவில்லை, இவ்வளவு வாழவில்லை. இதுக்கு சப்போர்ட்டு பேபி சுஜாதா, சுபாஷினி எல்லாருமே டிபார்ட்மெண்ட்டு அனைவருமே சம்மந்தப்பட்டிருக்காங்க. அதாவது இவங்க செய்த தவறு அபிராமி என்கிற பேபி சுஜாதா, சுபாஷினி, கனி, தமிழ், தீபா இப்போ எல்லோரும் சேர்ந்து ஒரே ஆள் மேலே இப்போ சொல்லிகிட்டு இருக்காங்க. முதல்ல தலைவன் பேரை சொன்னாங்க, ஒன்றியத்தை பேர் சொன்னாங்க, யார் பேரை சொன்னாங்களோ அனைவரத்துக்கிட்டையும் நான் போய் கேட்டேன். அனைவருமே சரியான பதில் எனக்கு கொடுக்கல. நான் எல்லா இடத்துலையும் தாழ்ந்து பெரிய மனசுத்தனமாக நான் விட்டு கொடுத்து வந்துக்கிட்டு இருக்கேன். என்னை மீண்டும் எல்லை தாண்ட விடாமல் இவன் எல்லை தாண்டக்கூடாது, பிடிக்கக்கூடாதுன்னு எல்லா பொட்டச்சிங்களும் எல்லாம் சேர்ந்து தமிழை எப்படி என் மனைவி தமிழ் என் கூட தான் வாழ வரணும், நான் விட மாட்டேன்னு தெரிஞ்சிருந்தும் சென்னிமலை ஸ்டேஷனு, வேலூர் ஸ்டேஷனு, வேளாண்மை ஸ்டேஷனை சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு. இப்போ எனக்கு தேவை என் மனைவி தமிழ் என் கூட வாழ வந்தாகணும், இல்லை எவ்வளோ குடும்பத்தோடு வாழக்கூடாதுன்னு நல்லாவே தெரியும். சென்னிமலையில் பொறுத்தளவுக்கு எல்லா பக்கமே நான் சொன்ன வார்த்தையை நான் காப்பாற்றுறேன். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தெரியும், சொன்ன வார்த்தையை காப்பாற்றுறவன் எதுக்கும் தயங்க நின்று மாட்டேன், எவனாக இருந்தால் நின்று வெட்டு வேணும். இத்தனை வருஷமாக என் மேலே தான் சரி விட்டு கொடுக்குறதுனால நம்ம கெட்டு போக மாட்டோம்னு நினச்சோம். ஆனால் இன்னுமே நான் விட்டு கொடுத்தேன்னா என் வாழ்க்கையே கேள்விக்குறியாயிடும். இப்போ தீபா மேலே இப்போ எல்லாத்துக்கு மேலேயும் நான் கேஸை கொடுக்குறேன். எல்லோரும் சேர்ந்து தான் என் வாழ்க்கைக்கு எடுத்தாங்க. எல்லா பொட்டச்சிங்களும், எல்லா டிபார்ட்மெண்ட்டும், எல்லா கலெக்டரும், எல்லா பொம்பளைகளும், ஒவ்வொரு வீட்டு பொம்பளைகளும், கட்சிக்காரங்களும், ஒவ்வொரு வீட்டு கட்சிக்காரங்களுக்குமே அத்தனாயிரம் பொம்பளைங்களை தானே என் வாழ்க்கைக்கு எடுத்தாங்க. தலைமையம்மன் ஒன்றியத்துலேருந்து இப்போ எல்லாத்தையுமே நான் கேஸாக கொடுக்குறேன்.
எனக்கு தேவை என் மனைவி மாரியம்மாள் தமிழ் வனிதா. என் கூட சேர்ந்து வாழ வரலைன்னா எம்ஜிஆர் நகருக்கு அத்தனை பேர், சென்னிமலையில் இருக்க அத்தனை பெண்களும் பிரிந்து தான் வாழணும். சென்னிமலையில் மட்டும் இல்லை, கரூர் மாவட்டத்துலேயும் ஈரோடு நாமக்கல் மாவட்டத்துலேயும் பெண்களும் யார் யார் சம்மந்தப்பட்டு என் வாழ்க்கைக்கு எடுத்து என்னை வர விடாமல் தடுத்து அவள் வரக்கூடாது பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லி புகார் கொடுத்து என் மனைவி மாரியம்மாளுக்கு என்னோட அனுமதி இல்லாமல் கல்யாணம் பண்ணி வச்சது. மீண்டும் தமிழை என் பொண்டாட்டி தெரிஞ்சு நாம் புகார் கொடுத்துருந்து நடவடிக்கை எடுக்காமல் தடுத்தது. எல்லாமே செய்தது எல்லாம் தமிழ் ஒன்றியமும் தமிழ் பாபு, கார்த்தி, சிவா எவ்வளோ யார் யார் பேரை சொல்லி தப்பிச்சாங்களோ அனைவருக்கு மேலேயும் நான் புகார் கொடுக்குறேன். எனக்கு தேவை என் மனைவி தமிழ் வனிதா. இப்போ என் கூட சேர்ந்து வாழ வரலைன்னா எவ்வளோ நீ குடும்பத்தோடு வாழக்கூடாது. இன்னி 2019 2021 இன்ன வரைக்கும் எனக்கு கஷ்டத்தை மேலே கஷ்டத்தை கொடுத்தேன். போலீஸ் ஸ்டேஷன் புகார் கொடுத்து சரியான ரெஸ்பான்ஸும் கொடுக்கல, நடவடிக்கை எடுக்கலை. எல்லா பக்கமுமே நான் அனுப்பிச்சிட்டேன், என் நண்பர்களுக்கு அனுப்பிச்சிட்டேன். மொத்தம் 42 மாவட்டத்துக்கு நான் அனுப்பிச்சிருக்கிறேன். போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, எஃப்சி ஆஃபீஸ், முதலமைச்சருக்கு எல்லாம் இருக்குது. ஆனால் சரியான ரெஸ்பான்ஸும் கொடுக்கல, நடவடிக்கையும் எடுக்கலை. ஆனால் இப்போ மீண்டும் என்னை எல்லாம் நானும் சரி, நானே அவர் ஸ்டேஷன்லேருந்து என்னை கூப்பிட்றாங்க, நீ நேரில் வாப்பா அப்படின்னு. நான் நேரில் போகலான்னு பார்த்தா என்னை எல்லாம் தாண்டவும் விடவும் மாட்டேங்கிறாங்க. நான் எல்லாம் தாண்டினா அவங்க தமிழ், தீபாவளி எல்லாத்தையும் நான் பிரிச்சிருவோம் தெரிஞ்சிருந்தோம், எல்லா குடும்பத்தையும் பிரிச்சிருவோம் தெரிஞ்சிருந்தோம், என் கூட வாழ விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்னையும் எல்லாம் தாண்ட விடாமல் அவளும் இங்கே வர விடாமல் தடுக்கிறாங்க. இத்தனைக்கு காரணம் விஜயா. விஜயா சென்னிமலை எம்ஜிஆர் நகர் பட்டத்தம்மன் கோவில் முதல் வீதி. விஜயா மகள் தமிழ் தீபா ஜெயா. இப்போ இவங்க மேலே நடவடிக்கை, எல்லாத்தையுமே நடவடிக்கை எடுத்தாகணும். என் பொண்டாட்டி தமிழ் என் கூட வாழ வரலாமல் அடுத்தவங்க கூட வாழ சொல்லி என் கரூர்காரங்க எந்தெந்த பொம்பளை எவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்களோ அனைத்து குடும்பத்து மேலேயும் நடவடிக்கை எடுத்தாங்க. இனி என் குடும்பம் எனக்கு கஷ்டத்தை கொடுத்தது அத்தனை குடும்பமும் இனி வாழ விட்டே தான் வாழணும். இதில் போலீஸ் ஸ்டேஷனில் எனக்கு பொண்ணு நாங்கள் பார்க்குற பொண்ணை கட்டி வைக்கிங்க அப்படின்னு சொல்லி என் குடும்பத்தை மிரட்டி அந்த பொண்ணை எனக்கு கட்டி வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் நான் என்ன டிபார்ட்மெண்ட்டில் என்ன நடக்குது, கலெக்டர் ஆஃபீஸ், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன நடக்குதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதாவது கெடுதலை செய்கிறதுக்கு உங்களுக்கு 1000 பேர் துணை வந்தாலும் நல்லது செய்கிறதுக்கு ஒருத்தர் 2 பேராச்சும் கண்டிப்பாக 10 பேராச்சும் இருப்பாங்க. என் வாழ்க்கைக்கு எடுத்துகிட்டு என்னை வாழ விடாமல் இத்தனை வருஷமாக என்னை ரொம்ப கஷ்டத்தை கொடுத்து எவ்வளோக்கு எவ்வளோ வலி வேதனை அனுபவிச்சு நான் ஒருத்தர் எனக்கு தான் தெரியும். இப்போ நான் பேபி மேலேயும், சுஜாதா மேலேயும், சுபாஷினி மேலேயும், அருள்குமரன் மேலேயும் மேலதிகாரி யார் சம்மந்தப்பட்டிருக்கானோ அனைத்து டிபார்ட்மெண்ட் மேலேயும் நான் புகார் கொடுத்து ரெடியாக இருக்கேன். என் மனைவி தமிழ் வனிதா சென்னிமலை என்னை தவிர இனி எவ்வளோ கூட நீ வாழக்கூடாது. அப்படி மீறி வாழணும்னு நினச்சா அவளை தூக்கி நான் உள்ளே வைக்கணும். மாரியம்மாலையும் எம்ஜிஆர் நகருக்கு அனைத்து பொம்பளைகளும் ஸ்டேஷனில் வேலை செய்கிற ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கு இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ மேடம், கேட்டு எல்லா குடும்பத்தையும் தூக்கி நான் உள்ளே வைக்கணும். ஏன்னா எவர்கள் தானே தப்பு செய்கிறாங்க. அதாவது பெண்கள் தப்பு செஞ்சுட்டு 1000 பொய் 1000 புத்தாட்ட சொல்லி என்னோடய வாழ்க்கை கேள்விக்குறியாக்கி இப்போ நான் என்னை வாழ விடாமல் இத்தனை வருஷம் கஷ்டப்படுத்திட்டு இருந்தேன். நான் படுற கஷ்ட வலி வேதனை என்னென்னு எனக்கு ஒருத்தனுக்கு தான் தெரியும். அது இங்கே இருக்கிறவங்களே ஃபோன் பண்ணி ஸ்டேஷனில் அவன் அப்படி பண்ணுறான், இப்படி பண்ணுறான், விளக்க போடுறான், அப்படி பண்ணுறான். என் மனசில் இருக்கிற பாரத்தை நான் குறைக்கணும். நான் விளக்க போடுறேன். தப்பு எல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு பழியத்துக்கு என் மேலே போடக்கூடாது நினைக்கிறேன். எல்லா தப்பையும் என்னை பண்ண வச்சுட்டு என்னை தூக்கி உள்ளே வைக்கணும்னு சொல்லி ஒன்று நான் விட்டு கொடுக்கணும், இல்லை நீங்கள் பார்க்குற பிள்ளையை கட்டிக்கணும். அது ரெண்டுமே நடக்காது. எல்லாத்துக்கும் தண்டனை கிடைச்சாகணும். என் பொண்டாட்டி தமிழ் என் கூட குடும்பம் நடத்தணும் ஜீவனமாக, இல்லை அவங்க குடும்பத்தையே தூக்கி நான் உள்ளே வைக்கணும். ஒரே முடிவு அதுதான். பெரியசாமியும் குடும்பத்தை தூக்கி நான் உள்ளே வைக்கணும். ஏன்னா பெரியசாமி குடும்பத்தை வச்சு தான் எல்லா தப்பு செஞ்சாங்க. இப்போ அனைவரது குடும்பத்தையும் நான் தூக்கி நான் உள்ளே வைக்கணும். என் புகாரை ஏன் எடுக்க மாட்டேங்கிறாங்க? இவங்க தப்பிக்கிறதுக்காக, குற்றவாளிகள் தப்பிக்கிறதுக்காக என்னோடய வாழ்க்கை கேள்விக்குறியாக்கிட்டு நான் என்ன கஷ்டப்படுறேன், ஏது படுறேன். ஒவ்வொரு ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டருக்கு, எஸ்ஐ மரத்துக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இவனை மாதிரி கஷ்டப்படவும் முடியாது, இவனை மாதிரி பிடிவாத காரணம் எங்கேயும் பார்த்ததில்லை, இவனை மாதிரி எவனை இருக்க முடியாத அளவுக்கு நான் சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியாது.
ஆனால் நான் என்ன சொன்ன வார்த்தைக்கோசரம் என் உசுரே போனேன்னு நான் கவலைப்பட மாட்டேன். நான் எதுக்குமே பயந்தவனு கிடையாது. இதில் மெயின் பாயிண்ட்டு வந்து நான் எப்படி எந்த ஸ்டேஷனுக்கு போனாலும் நான் 60 ரூபா எடுத்துகிட்டு தான் போவேன். என் வாழ்க்கைக்கு எடுத்திருக்காங்க. என் மனைவி மாரியம்மா கூட வாழவில்லை, தமிழும் வந்து வாழல. 2019 என்னை ஏமாற்றிட்டு நான் புள்ள கொடுத்தவன். நான் தமிழுக்கு புள்ள கொடுத்தவனையும் என்ன வந்து என் கூட வாழாமல் அடுத்தவங்க கூட வாழ சொல்லி வெள்ளை மலத்தில் வாழ சொல்லி எந்தெந்த நாய்க்கு சப்போர்ட் பண்ணிச்சோ அத்தனை நாய்க்கு மேலேயும் நடவடிக்கை எடுத்தாங்க. நான் விடமாட்டேன்னு தெரியும். தமிழ் கேஸை கொடுத்து தான் வெள்ளை மலத்தில் வாழணும். இப்போ நான் கேஸை கொடுக்குறேன். என் கூட வாழலைன்னா எவ்வளோ குடும்பத்தோடு வாழணும். ஏன் முன்னாடி என் கூட வந்து சேர்ந்து வாழலைன்னா நீ எவ்வளோ எம்ஜிஆர் நகருக்கு அத்தனை பெண்களும் சரி கரிவளத்தில் நான் 60 ரூபா எடுத்துகிட்டு போனேன். எந்தெந்த குடும்பம் பிரிஞ்சு வாழணும் அத்தனை குடும்பம் பிரிஞ்சு தான் வாழணும். இனி போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, எஃப்சி ஆஃபீஸ், கட்சி ஆஃபீஸ், தொகுதி எதுவுமே நடக்கக்கூடாது. எனக்கு துரோகம் பண்ணிவிட்டு அனைவருமே சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறது இனி எந்த விஷயத்திலும் நடக்காது. எல்லா தப்பையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்னால் என்ன பண்ண முடியும்னு சொல்லி எகத்தாளமாக பேசணும். அதுவும் கேஸ் தான். ஏன் முன்னாடி தமிழையும் கூட வாழ விடாமல் விஜய் எத்தனை வருஷமாக ஏமாற்றிட்டு சுயநலத்துக்காக என் வாழ்க்கையை கெடுத்துட்டு என்ன வாழ விடாமல் இத்தனை வருஷமும் என்னை கஷ்டப்படுத்தினா அத்தனை குடும்பத்தை மேலே தண்டனை நடவடிக்கை எடுத்தாங்க. எனக்கு தேவை நியாயம். தலைவி அம்மாவோ ஒன்றியத்து மேலே எல்லாருக்கு மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும். நான் உண்மையான ஒரிஜினல் ஆம்பளைன்னா எந்த கஷ்டம் வந்தாலும் என் கண்ணீர், வலி, வேதனை அத்தனை நான் தாங்கிட்டு இத்தனை வருஷமாக தன்மானத்தோடு நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன். என் வாழ்க்கையில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன். இந்த சின்ன வயசுல எனக்கு இவ்வளோ பெரிய வலி, வேதனைனா என் ஃபோட்டோ வச்சு மந்திரத்தை பண்ணி நான் ஸ்டேஷனுக்கு போனேன். எனக்கு வெறி பிடிக்கணும். நான் ஸ்டேஷனுக்குள்ளே போய் போனாலே எனக்கு வெறி பிடிக்கணும். என்னை வெட்டி எறியணும், நான் அவங்கள வெட்டி எறியணும், அவங்க பார்க்குற பிள்ளைய கட்டி வைக்கணும். இதெல்லாம் எனக்கு எதுவுமே எனக்கு தேவை. என் மனைவி என்னோடய கோரிக்கை என்னமோ அதை மட்டும்தான் நான் பேசுவேன். யாருக்கும் நான் பயந்து கிடையாது. எந்த இன்ஸ்பெக்டருக்கு பயப்பட மாட்டேன். தப்பு செஞ்சால் அவங்களே பயப்படாமல் என் முன்னாடி இருக்கும்போது நான் எந்த தப்பு செய்கிறேன்? நான் எதுக்கு பயப்படணும்? நான் ஸ்டேஷனுக்கு வராமல் இருக்க காரணமே என் மேலே யாருமே எனக்கு நம்பலை. இப்போ நான் எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சி ஒவ்வொரு டிவியை நான் வச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்கிறேன். அதை வச்சு எல்லா கேஸையும் என்னென்ன கேஸை எழுதணும்னு சொல்லி என் மேலே போய் கேஸை போடணும்னு சொல்லி அதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு தேவை என் முன்னாடி விஜயாவோட மக தமிழ் வன்னிதா என் கூட வந்து வாழ வரலைன்னா பெரியசாமி மருமகன் மேலேயும் நடவடிக்கை. அவங்க குடும்பமே சாகிற வரைக்கும் நீ பிரிஞ்சு தான் வாழணும். எந்த பிள்ளைங்களுக்கு கல்யாணம் நடக்கக்கூடாது. என்ன வாழ விடாமல் தடுத்தாங்க. இப்போ நான் வாழ விடாமல் தடுக்கிறேன் சாகிற வரைக்கும். பிள்ளைங்களுக்கு திருமணம் ஆகியிருந்தாலும் அது பிரிஞ்சு தான் வாழும். சென்னிமலை டேஷனுக்கு நல்லாவே தெரியும். நான் விட்டு தரமாட்டேன். சொன்ன வார்த்தை காப்பாற்றுறவனுக்கு தெரிஞ்சிருந்தும் இன்னமும் அவங்க வேலையை காப்பாற்றிக்கிறதுக்காக தமிழ் தீபாவளி மிரட்டி வச்சுருக்காங்க. அது மிரட்டினாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. இப்போ நான் கேஸை கொடுத்தேன். என் முன்னாடி மாரியம்மாள் தமிழையும் கூட வாழ வரலைன்னா வனிதாவோ இன்னும் எவ்வளோ குடும்பத்தோடு வாழக்கூடாது. பேபி, சுஜாதா, சுபாஷினி என்ன பேபி தான் என் பொண்டாட்டின்னு சொல்கிறாங்க. பேபி தான் என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நான் பேபி மேலேயும் கேஸை கொடுக்குறேன். எல்லா ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் மேலேயும் ஏட்டு மேலேயும் எவன் சம்மந்தப்பட்டிருக்கானோ அத்தனை பேருக்கு மேலேயும் நான் புகார் கொடுக்குறேன். முதலமைச்சர் மேலேயே புகார் கொடுக்குறேன். அவரே என்கிட்ட சொல்லிட்டார், என் மேலே தப்பு இருந்தால் நீ கேஸை கொடு. அதுக்கு தனி ஒரு இது தான்மையுள்ள மனுஷன். சரி, அவர் மேலேயே நான் புகார் கொடுக்குறேன். இப்போ என் வாழ்க்கை எனக்கு வேணும். என் பொண்டாட்டி தமிழ் என்ன தவிர எவன் கூட வாழக்கூடாது. அவன் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகக்கூடாது. எம்ஜிஆர் நகருக்கு அத்தனை பண்ணிக்கிட்டு பொட்டச்சிங்களும் பிரிஞ்சு தான் வாழணும். ஒவ்வொரு வீட்டை பொட்டச்சிங்களும் எனக்கு என்னென்ன சதி திட்டம் தீட்டி என் வாழ்க்கை கெடுத்தாங்களோ அத்தனை எனக்கு குடும்பம் திட்டமிட்டு எல்லாமே பிரிஞ்சு வாழும். இப்போ நான் பிரிச்சுருவேன்னு சொல்லி இப்போ என்னை எல்லாம் தாண்டவும் விட மாட்டேங்கிறாங்க. இங்கே ஸ்டேஷன் பக்கம் போகவும் விட மாட்டேன். ஏன்னா ஸ்டேஷனுக்கு போனால் எனக்கு வெறி பிடிக்கணுமா மந்திரத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது வேலூர் ஸ்டேஷன், வேளாண்மை ஸ்டேஷன், சென்னிமலை ஸ்டேஷன் திட்டமிட்ட சதி செஞ்சுட்ருக்காங்க. கரிவலத்துக்கும் போகக்கூடாது, சென்னிமலைக்கும் போகக்கூடாது. வேளாண்மை ஸ்டேஷனில் எனக்கு சரியான ரெஸ்பான்ஸும் கொடுக்கல. வேலூர் ஸ்டேஷனே சுத்தமாக எனக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. நான் மதிக்கவும் இல்லை. ஏன்னா எல்லா பிரச்சனையும் தப்பு எல்லா பிரச்சனையும் கேஸை கொடுத்து என் வாழ்க்கைக்கு எடுத்துருக்காங்க. இப்போ தமிழ் தீபாவளி இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுறது பார்த்தா எல்லா பிரச்சனையும் காரணமே இவங்க தான். இப்போ தமிழ் தீபா மேலே தான் மெயின் புகாரை எடுக்கணும். இன்னும் என் மனைவி மாரியம்மாளும் தமிழும் வனிதா என் கூட சேர்ந்து வாழ்க்கலைன்னா எவ்வளோ நீ குடும்பத்தோட வாழக்கூடாது. கனி ஸ்டேஷனில் வேலை செய்கிற சுஜாதா பேரை சொன்னாங்க, சுபாஷினி பேரை சொன்னாங்க, கனி பேரை சொன்னாங்க. நான் அவங்கள்ட்டையும் கேட்டேன், இன்னும் உங்கள் பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க, வந்து நீ வந்து போல அப்படின்னு நான் உரிமையாகவும் நான் கேட்டேன்.
ஏன்னா என் மேலே தப்பு இல்லை, தப்பு செஞ்சது அவங்க, பாதிக்கப்பட்டவன் நான். எனக்கு சரியான ரெஸ்பான்ஸ் கிடைக்கணும். இப்போ அருள்குமாரன் மாதிரி எத்தனை அதிகாரிகள் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ, இப்போ கலெக்டரோ, இன்ஜினியரோ, டாக்டரோ, பேஷண்ட்டோ, யார் சம்மந்தப்பட்டிருந்தாலும் சரி, கட்சிக்காரங்களோ, எவ்வளோ சம்மந்தப்பட்டிருந்தாலும் சரி, என் வாழ்க்கைக்கு எடுத்தவன் அத்தனை குடும்பம் பிரிஞ்சுவாங்க. இதுக்கு நான் ஸ்டேஷனுக்குள்ளே போனேன், சாதி கலவரம், சிலையை உடச்சி சாதி கலவரம் பண்ணுறது, அதை பண்ணுறது, இதை பண்ணுறது எல்லாம் அவங்களும் ரெடியாக தான் இருக்காங்க. ஏன்னா இந்த திட்டமும் ஓடிட்டுருக்காங்க, அதையும் எனக்கு தெரியும். ஆனால் நான் எதுன்னு 10 ஒரு தடவைக்கு 1000 தடவை யோசிச்சு தான் நான் முடிவெடுப்பேன். எவ்வளோ தான் என்னை அவாய்ட் பண்ணாங்க, எவ்வளோ கசிங்க அவமானம், எவ்வளோ என்னை பார்த்தா கழுத்தில் கத்தியை வச்சது மிரட்ட சொல்கிற அளவுக்கு எனக்கு எல்லா திட்டம் தப்பு நடந்தது. வேலூர் ஸ்டேஷன், வேளாண்மை ஸ்டேஷன், சென்னிமலை ஸ்டேஷன், வேளாண்மை ஸ்டேஷன். நீ ஸ்டேஷன் நடக்கணும்னு சொல்லி தான் என் வாழ்க்கையை விட்டு எடுத்தாங்க. இனி ஸ்டேஷனே நடக்கக்கூடாது, எந்த ஸ்டேஷனுமே நடக்கக்கூடாது. இதுதான் என்னுடைய புகார். சட்டசபை, கட்சி ஆஃபீஸ், இது எலெக்ஷன் ஓட்டுக்கு வந்தாலும் ஒரே முடிவு தான். ஏன் நான் கொடுக்குற புகார் நடவடிக்கை எடுக்கலைன்னா என் ஆட்சியே நடக்கக்கூடாது. சட்டசபையுமே எனக்கு துரோகம் பண்ணாலும் சட்டசபையும் நடக்கக்கூடாது. எனக்கு தேவை நியாயம். சரிங்களா? கொடுத்த வாரத்தை நான் காப்பாற்றேன். வேலூர் ஸ்டேஷன், வேளாண்மை ஸ்டேஷன், சென்னிமலை ஸ்டேஷன் எதுவுமே நடக்கக்கூடாது. இப்போ என் மனைவி தமிழே இப்போ என்னை தேடி கரூருக்கு வரணும். நான் ஸ்டேஷனுக்கு போவேன். என் மனைவி என் கூட வாழவில்லைன்னா அவள் சாகிற வரைக்கும் என் பிள்ளைங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறானோ, பேபி, சுஜாதா, சுபாஷினி, இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ மேடம், தலைவி அம்மா எவ்வளோ சப்போர்ட் பண்ணாலும் சரி, அனைத்து குடும்பமும் பிரிஞ்சு வாழணும். என்னை இவங்க தப்பிக்கிறதுக்காக என்னை அவாய்ட் பண்ணி என்னென்ன கஷ்டம், வைத்தியம், அது இது என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க. எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. எனக்கு தேவை நியாயம். கொடுத்த வார்த்தையை நான் காப்பாற்றேன். என் முன்னாடி தமிழ் வனிதாவும் என்னை தவிர எவன் கூட இப்படி வாழக்கூடாது.